காமராஜபுரம். இது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் கும்மனூர் ஊராட்சிக்குட்பட்ட ஒரு சிறு குக்கிராமம். நாங்கள் சோழ வீட்டில் இருந்துங்க பாம்பு வரோம், பள்ளி வரோம், எல்லாத்துக்கும் குளிருக்கு காத்துக்கு ஊடெல்லாம் இடிஞ்சு ஒரு கிளவி செத்து போயிட்டா. அதுல எல்லாம் நாங்கள் தவம் பண்ணுங்க. இப்போ 5 லட்சத்துக்கு ஊடு கட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. தண்ணி வசதியாக இருக்குது. இப்போ கரண்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா, ரோடு வசதி பண்ணாங்கன்னா எங்களுக்கெல்லாம் நல்ல சந்தோஷம். மலைவாழ் மக்கள் வாழும் இக்கிராமத்தில் குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் குடிசையிலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இம்மலைவாழ் மக்களின் இல்ல கனவுகளை நிறைவேற்றும் வகையில் 45 வீடுகளுக்கு பட்டா வழங்கியதோடு 15 புதிய வீடுகளையும் கட்டி வழங்கியுள்ளது திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான திராவிட மாடல் அரசு. குச்சி வீட்டுல இருந்துட்டு எங்களுக்கு வீடு வாசல் நல்லா இல்லை. 10 வருஷமா எழுத்து கொடுத்துங்க. போட்டா பிடிச்சிக்கிறதோ அது பிடிச்சிக்கிறதோ எங்களுக்கு எங்கேயுமே கட்டி கொடுக்கல. அந்த கடவுள் சாமி வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுத்துருந்தது. அடிப்பட்டு யாரும் இல்லை எங்களுக்கு. இதனால் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாத்து அம்மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். மணி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கும்மனூர் ஊராட்சி காமராஜபுரத்தை பேசுகிறோம். இதுவரையிலும் நாங்கள் குடிசை வீட்டில் இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா வீடு கட்டி கொடுத்துருக்காரு.